ஒரு 10 வருஷம் தாங்க நான் பெரியகுளத்தில் இருந்தேன். பெரியவங்களுக்கு அங்கே மருத்துவக் கல்லூரி கொண்டு வருவதற்கு அம்மா அவர்கள் மூலம் செய்து கொடுத்தேன். சேடப்பட்டி கூட்டு குடிநீர் கொண்டு வந்தோம். இதுபோல பல அந்த அடுக்கம் சாலை கொடைக்கானலையும் பெரியகுளத்தில் இருக்கிற சாலை, இதுபோல பல திட்டங்களை அங்க பல கல்லூரிகளை கொண்டு வந்தோம். அதுபோல இங்க 40-50 வருடம் இந்த சிவகங்கை தொகுதியை கையில வைத்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள் என்று பெரியவர்களும் தாய்மார்களும் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த முறை ஒரு மாற்றத்தை கொடுக்கின்ற விதமாக மீண்டும் பிரதமராக வர இருக்கின்ற ஐயா மோடி அவர்களை 3வது முறை வெற்றி பெற செய்கின்ற விதமாக நீங்கள் இங்கே தாமரை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். இப்ப நம்ம எல்லாம் மோடி அவர்களை பிரதமராக்கணும்னு எல்லாம் கூட்டணி வச்சு போட்டிடுறோம். அண்ணா பழனிசாமி எதுக்காக போட்டிடுறாரு? இங்க யாரு வேட்பாளர்? ஆட்சி அதிகாரம் இருந்தப்ப மக்கள் வரி பணத்தை எல்லாம் சுருட்டியவர்கள் ஓடி ஒழிஞ்சிட்டாங்க. பாவம் யாரோ ஒருத்தரை குடிச்சு நிறுத்தி வச்சிருக்க. உண்மைதானே? பழனிசாமி நிக்கிறதுக்கு காரணம் ஏன் அவர் தான் சேலத்து சிங்கமாச்சே, புரட்சி தமிழனாச்சே. ஏன் சேலத்துல போட்டியிட வேண்டியது தானே? ஏன் நம்ம அண்ணன் விஜயபாஸ்கர் போட்டியிட வேண்டியது தானே? இங்க ஒரு பழைய எம்பி இருந்தாருங்க, அவர் பேர் என்ன, செந்தில்நாதன் போட்டியிட வேண்டியது தானே? கேட்டா நான் எம்எல்ஏ இருந்தானே, எல்லா எம்எல்ஏயும் போட்டிடுறாங்க. ஓபிஎஸ் போட்டிடுறாரு, நமது நயனா நாகேந்திரன் போட்டிடுறாரு. திருச்சியில நம்ம மாமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் போட்டிடுறாரு, பதவியை ரிசைன் பண்ணிட்டு. என்ன காரணம்னா அவங்களுக்கு தெரியும் இது ஒன்னும் தேர போறது இல்ல. இன்னும் அவர்களுக்காக சில பேர் பேசுறாங்க, வாக்கு சதவீதத்தை நிரூபித்து காமிக்க. வாக்கு சதவீதத்தை காமிக்கணும்னா நீ தலைவர் எல்லாம் நின்னாதானே ஏதோ 4.5 வருஷம் அடிச்சதெல்லாம் வச்சு ஏதோ மக்கள்கிட்ட திரும்பி போய் சேர்ந்து ஏதோ ஓட்டு வாங்க முடியும். அவங்க நிக்கிறது அது இல்ல. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மீது தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதுல ஏதாவது கைது பண்ணிட்டு ஸ்டாலின் கெஞ்சிக்கிட்டு இப்ப தெரியும் உங்களுக்கு. இங்க உள்ள முன்னாள் அமைச்சர்கள் மேல பல வழக்குகள் போட்டு அவர்கள் மேல எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் ஃபில் பண்ணி சொத்து குவிப்பு வழக்குல பல கோடிக்கு ஊழல் செய்திருக்காங்கன்னு, சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு கேஸ் போட்டிருக்காங்க. அதனால கைது பண்ணிடாதீங்க. இதுல கேஸ் போட்டா பழனிசாமி வெளியிலே வர முடியாது. என்ன நினைக்கிறீங்க? அவ்வளவு பெரிய அளவுக்கு ஊழல் சாம்ராஜ்யம் நடத்தினார்கள். அதனால இன்னைக்கு தெரியும் தமிழ்நாட்டில் ஆள்ற ஆட்சி பழனிசாமி செய்த தப்பான ஆட்சிக்கு எதிராக மக்கள் வாக்களித்ததுனால திமுக திருந்தி இருக்குன்னு நம்பி வாக்களித்தாங்க. ஆனா திமுக திருந்தவே இல்லைங்கிறத இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. எப்பயும் திருந்த மாட்டோம்னு தெரிஞ்சுட்டேன். தம்பி கொஞ்சம் கொடியா இருக்கீங்க, அங்கெல்லாம் மறைக்கிறவரெல்லாம் பார்க்கணும். நீங்க விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், இளைஞர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள், செவிலியர்கள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் எதிரான ஆட்சியாக இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இருந்தப்ப ஸ்டாலின் என்னெல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாரோ அதெல்லாம் அதுக்கு எதிராக இன்றைக்கு நடந்துட்டு இருக்காரு. கொரோனா காலத்துல அப்ப பழனிசாமி வரியெல்லாம் ஏத்துனப்ப மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அன்னைக்கு ஞானபை வந்த ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டார். 150% சொத்து வரியை வச்சிருக்காங்க, பதிவு கட்டணத்தை உயர்த்தி வச்சிருக்காங்க, கரண்ட் பில்ல உயர்த்தி வச்சிருக்காங்க, பால் பொருள் விலை எல்லாம் ஏறி போயிட்டு, பேருந்தெல்லாம் பெண்களுக்கு இலவச பஸ் சொல்லி பஸ்ல ஏறி வந்து எல்லாம் ரோட்ல கிடக்காங்க. பஸ் போயிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? அன்னைக்கு சோழவந்தான்ல போற ஊர்ல எல்லாம் தாய்மாரா இலவச பஸ் எல்லாம் வேணாங்க, எங்களுக்கு நல்ல பஸ் விட சொல்லுங்க. அது மாதிரி இங்க என்ன கேட்கல, மதுக்கடையை மூட சொல்லி சோழவந்தான்ல நான் ஓட்டு கேட்க போனப்ப இப்ப தேனி பாராளுமன்றத்துல மதுக்கடையெல்லாம் மூடணும், எங்க குடும்பத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஒரு சொட்டு மது கூட இல்லாமல் செய்வேன் அப்படின்னாரா இல்லையா? ஏதோ தஞ்சாவூர்காரரு டிக்கெட் இல்லாம ட்ரெயின்ல ஏறி வந்த குடும்பம் இன்னைக்கு ஏதோ திருந்திட்டாங்க போல இருக்கு. நானும் நினைச்சேன் மதுவெல்லாம் குடிக்காதீங்க, அதை விட பெஸ்ட் சரக்கு தர்ற ஜாஃபர் சாதிக்கு சரக்கு 1000 கோடி 2000 கோடி இறங்கி இருக்கு தாப்பிடுங்க.
போதை மருந்து கலாச்சாரம் இன்றைக்கு தமிழ்நாடு மூலை முடுக்கெல்லாம் பரவி இருக்கு. குறிப்பா இளைஞர்களை குறிவைச்சு போதை மருந்து வியாபாரம் நடைபெறுதுன்னு அன்னைக்கு பிரதமர் மோடி சென்னையில வந்திருந்தப்ப வருத்தப்பட்டு சொன்னார். ஆளுங்கட்சி துறையோட போதை மருந்து வியாபாரம் நடக்குதுன்னு. இதற்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற திமுகவிற்கு எதிராக இது விடியல் ஆட்சி இல்ல விடியாமூஞ்சி ஆட்சி என்பதற்காக மக்கள் எதிராக இருக்காங்க. தேசிய ஜனநாயக கட்சிக்கு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக வர வாக்களிக்க இருக்காங்கிறதுக்காக அந்த ஓட்டை எல்லாம் பிரிக்கணும்னு திரு ஸ்டாலின் அவர்கள் பாஷையில சொல்லணும்னா திமுகவும் அண்ணா திமுகவும் இன்றைக்கு கள்ள கூட்டணி வைத்திருக்காங்க. இப்ப இங்க நமது வெற்றிய ரெட்டையில ஒருத்தர் நிறுத்தி பிரிக்கிறதுக்கான வேலையை தான் பாக்குறேன். இல்ல ஜெயிச்சு யார முதல்வர் பிரதமராக போறாங்க? பழனிசாமி ஐயா, இல்ல ஜெயக்குமார் ஐயா, இல்ல விஜயபாஸ்கரையா, இல்ல செந்தில்நாதனையா, இல்ல இங்க வேட்பாளரா ஒருத்தர் போட்டிடுறாரு, அவர் ஜெயிச்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக போறாரா? நம்ம வேட்பாளர் ஜெயிக்க வச்சீங்கன்னா பிரைம் மினிஸ்டருக்கு போய் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்களை பெற்று தர முடியும். தயவு செய்து வாக்குகளை வீணடிக்காமல், சிந்தாமல் சிதறாமல் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். திமுகவும் அண்ணா திமுகவும் அமைத்திருக்கின்ற கள்ள கூட்டணியை முறியடிக்க வேண்டும். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை புரட்சி தலைவர் கண்டிருந்த சின்னத்தை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து அதை தொண்டர்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நானும் சகோதரர் OPS அவர்களும் கூட்டணி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நான் அம்மா இருந்த பேர் வச்சுதான் என்னென்னமோ பதவி வாங்கிட்டு போயிருக்கலாம். பதவிக்காக நான் வாங்கவில்லை. OPS அவர்களும் 3 முறை முதல்வராக இருந்திருக்கார். 10 ஆண்டுகளுக்கு மேல் நிதி அமைச்சராகவே இருந்தவர். பல அமைச்சர்களாக இருந்து 15 ஆண்டுகள் அமைச்சர் பொறுப்பெல்லாம் பார்த்தவர். எங்களுடைய ஒரே எண்ணம், இன்றைக்கு தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றி அந்த கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கின்ற பழனிசாமி கும்பலிடமிருந்து அதை மீட்டெடுத்து அம்மாவின் தொண்டர்களிலும் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 7 ஆண்டுகளுக்கு முன்பே உருவான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதை செய்து முடிக்க நீங்கள் இந்த முறை மீண்டும் பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த பகுதியில நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றித் தருவதன் மூலமும் பழனிசாமிக்கும், அதாவது துரோக சக்திக்கும் தீய சக்திக்கும் பாடம் புகட்டுகின்ற விதமாக நமது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை பணிவன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.